ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் நிறைய படிக்கிறேன். எல்லோரும் நான் சிங்கப்பூருக்கு வந்தேன், மாட்டின்ட்டேன், ரொம்ப படுறேன், 15 வருஷம் ஆச்சு, என்னால் ஒரு காசு கூட சேர்க்க முடியல, இந்தியாவுக்கும் திரும்பி போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கா. அதங்கெல்லாம் எனக்கு புரியுறது. மோஸ்ட்லி அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கு நிறைய காசு கொடுத்து வந்திருப்பா. கடனோ ஒன்றுனா வாங்கி லட்சக்கணக்கில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வட்டி கட்டணும், அந்த அசல் அடைக்கணும். அதுலேயே அவளுக்கு 15 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருது. $1000 சம்பளம், 1000 வெள்ளி சம்பளம்னு சொல்லி அழைச்சிட்டு வருவான். இங்கே வந்தால் 600 வெள்ளி கொடுப்பா. 5 பேர் 6 பேருக்கு ஒரு ரூம் கொடுப்பா, டார்மெட்ரின்னு சொல்லுவாங்க. 6 பேருக்கு ஒரு டாய்லெட் இருக்கும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ண வே ஆஃப் லைஃபும் இங்கே கிடைக்காது. பாவம், ஓவர் டைம் கிடைக்கிறதுனாலும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் டைம்லாம் செஞ்சு அதுக்கு கொஞ்சம் காசு அனுப்பணுமே, அனுப்புறதுக்கு ஏதோ பண்ணிட்டுருப்பா. சிலர்லாம் பாவம் ரொம்ப தூரம் நடந்தே போவா. இங்கேருந்து சரங்கன் போனவங்களும் நடந்து போவா. அது மாதிரிலாம் இருக்கிறவங்க பார்த்துருக்கேன். அதுக்காக நம்ம சிங்கப்பூரில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போகவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல வெல் குவாலிஃபைடு, நல்லா படிச்சிருக்கு, நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் மூலமாக உத்தியோகம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போங்க. ஏஜென்ட்கிட்டலாம் காசு கொடுத்து ஏமாறாது. கிடச்சதுன்னா போங்க. ஓரளவு டீசென்ட் சேலரி 8000 10,000 வெட்டி கொடுக்குறாங்கன்னா போய் தைரியமாக போங்க. ஒரு கால் எடுத்து வச்சா தானே வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அங்கே போயிட்டு உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகணும், நியூசிலாந்து போய் செட்டில் ஆகணும்னா அங்கேருந்து நல்ல பிளேஸ் அது. அங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஏஜ் இருக்குது, ஓரளவு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்ததுன்னா ஈஸியாக IELTS பாஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறா. அதனால் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து போட்டாங்கன்னா கிடைக்கும். ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஷிப் கூட கிடைக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டால் அங்கே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சிங்கப்பூரில் இருக்கும்போது காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாருக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும்னு தோன்றதோ போகட்டும். ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே வேலை வாங்கி ஒரு 4 மாதம் 5 மாதம் கூட ஆகலாம். 5 மாதம் 6 மாதம் ஆகும். வேலை கிடைச்ச உடனே ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ கூப்பிட்டுக்கலாம். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆகிருக்கேன். நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். என்கிட்ட படித்தவங்க கூட நிறைய பேர் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிருக்கா. வீடு வாங்கியிருக்கா, கார் வாங்கி நல்லாவே இருக்கா. மோஸ்ட் ஆஃப் தம் மெல்போர்ன், சிட்னியில் செட்டில் ஆகிருக்கா. சிலர்லாம் கேன்பராலையும் செட்டில் ஆகிருக்கா, நல்லாவே இருக்கா. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என் பொண்ணு சிங்கப்பூருக்கு சிங்கப்பூருக்கு வந்து NTUவில் MS பண்ணிவிட்டு அவளும் இப்படி தான் அங்கேருந்து ஆஸ்திரேலியன் பிஆருக்கு அப்ளை பண்ணால் கிடச்சிது. அவளுக்கும் கிடச்சிது, ஹஸ்பண்டுக்கும் கிடச்சிது. அப்புறமா மியூனிக்கில் ஒர்க்கு கிடச்சிது, அங்கே போனால். நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருங்க. அங்கே ஒர்க் பண்ணும்போது ஒரு சம்டைம்ஸ் யூரோப்பில் இருக்கிற கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கலாம். பார்த்துட்டே இருங்கோ. பார்த்தோன்னா அங்கே கிடச்சிதுன்னா அங்கேயும் போகலாம், தைரியமாக போகலாம். என் பொண்ணு அப்படி தான் மியூனிக்கு போனேன். அப்புறம் SNL இப்போ இருக்கா. ஹஸ்பண்டுக்கு அப்புறமா என் பொண்ணு முதல்ல வேலை கிடச்சி போயிட்டா. ஹஸ்பண்ட் எங்கள் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவருக்கும் வேலை கிடச்சிது, போயிருக்கா. இப்போ 2 பேரும் முதல்ல ப்ளூ கார்டில் ஆரம்பித்தா, அப்புறம் PR ஆனால் இன்னொரு 2-3 மந்த்ஸில் சிட்டிசன் ஆக போகிறா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியில் கால் எடுத்து வச்சா தான் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சிலர்லாம் சொல்லுவா, இங்கேயே இவ்வளோ சம்பளம் வருதுடா, எதுக்கு இப்போ ஃபாரின்லாம் போகிறேன் அப்படின்பா. அப்படி இல்லை, நீங்கள் போய் அந்த லைஃபையும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா தான் இருக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சிங்கப்பூரில் பெஸ்ட்டு. உங்களுக்கு காரே தேவையில்லை, எல்லா இடமும் பஸ்ஸு MRT போதும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சிட்டி. இருக்கட்டுமே, என்ன இப்போ ஓரளவு நல்ல சேலரி வந்ததுன்னா கண்டிப்பாக போங்க. போயிட்டு அங்கேருந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பாருங்க. இப்போல்லாம் ஏதோ கொஞ்சம் பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, PR திருப்பி கொடுக்க போகிறான்னு சொல்கிறான். ஒரு வேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் அங்கேயே PR கிடைச்சா இன்னும் நல்லது. அப்படி ஒரு வேலை கிடைக்கலன்னா ஆஸ்திரேலியாவில் PR இருக்கான்னு ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஏஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது நியூசிலாந்து போய் கூட சிலர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறா, அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிலருக்கு யூரோப்பில் லண்டன்லாம் வேலை கிடச்சி போகிறா. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏஜ் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும், உங்கள் திறமையை நீங்கள் நம்பணும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அங்கேயே அவ்வளோ ஆனால் நீங்கள் எல்லாமே வெளியில் வந்து காலை வச்சா தான் கிடைக்கும். சிலர் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பா. அதுவும் தப்பு இல்லை. ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் காசு சேர்த்துங்கோ, இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகும். ஆனால் அந்த 10 வருஷம் அங்கே இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகும்போது சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதெல்லாம் உங்களால் முடியலையான்னு சொல்ல தெரியல எனக்கு. நானும் 15 வருஷம் அங்கே இருந்துட்டு இங்கே வந்தப்போ கஷ்டப்பட்டேன். அதனால் நான் போனது 50 வருஷத்துக்கு தான் போனேன். அதனால் நான் பெருசாலாம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது.
நான் ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுவாள் பிரெயின் ட்ரெயின் அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் சும்மா சொல்கிறது தான். இப்படிலாம் ஒன்றும் பிரெயின் ட்ரெயின் ஆகிடாது. இந்தியாவில் நிறைய பேர் இருக்கா. நீங்கள் போயிட்டதால இந்தியா ஒன்றும் கவுந்து போகிறதில்ல. நிறைய பேர் இருக்கா ஒர்க் பண்ணுறதுக்கு, நிறைய காத்துட்ருக்கா. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதா, அதை யூஸ் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, போங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருங்க. என்ன சான்ஸ், அடுத்த சான்ஸ் என்ன, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா டக்குன்னு கிராப் பண்ணுங்க. பண்ணால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான் இப்போ சொன்னது கேட்டு ஓரளவு டைலமாவில் இருக்கிறவாள்லாம் கண்டிப்பாக சிங்கப்பூருக்கு மூவ் பண்ணுவா. வேலை கிடச்சிருந்தா சிங்கப்பூருக்கு மூவ் பண்ணுவான்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காமல் என் சேனல் ஜாலி டைம் வித் வாசுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் லேபர் டே பற்றி பார்த்தோம். ஆக்சுவலாக நேற்றே லேபர் டே முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பார்க்கலாம்.